ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரிஷி டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்னைக்கு உங்களுக்கான தகவல் என்னன்னா, அறிவோம் அறிவியல் பகுதியில் இன்னைக்கு கெமிஸ்ட்ரி டாபிக் தான், அதுவும் பீரியாடிக் டேபிள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே, கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா? ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பீரியாடிக் டேபிள் பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். பீரியாடிக் டேபிள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இது தனிம அட்டவணை இது வந்து எப்படி பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பழைய கிளாஸில் படிச்சிருப்போம். இது பார்த்தீங்கன்னா அணு எண்ணின் அடிப்படையில் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பழைய அட்டவணை பார்த்தீங்கன்னா அணு நிறையின் அடிப்படையில் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏன் இப்போ மாத்துறாங்கன்னு கேட்டா, இது நவீன தனிம அட்டவணை நீல்ஸ் போர் மூலமா இதை கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன எல்லாமே அணு எண் அடிப்படையில கொண்டு வந்திருக்காங்க. ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டா, அணு நிறையில மாத்தி இது வந்து முழு நம்பரா வந்து பாத்தீங்கன்னா முழு நம்பரா இருக்கும். அணு எண் நிறை எல்லாம் பாத்தீங்கன்னா டெசிமலா இருக்கும். இதை வச்சு பாத்தீங்கன்னா பியூரிட்டி கிடைக்காதுன்றதுனால நமக்கு அணு எண் அடிப்படையில நவீன அட்டவணை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணை பாத்தீங்கன்னா நமக்கு பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம ஏற்கனவே பழைய கிளாஸ் சொல்லியிருப்போம். நம்ம எஸ் பிளாக் 2 இருக்கு, 1 2 மொத்தம் 18 தொகுதி இருக்கும். இது மாதிரி வெர்டிகலா இருக்கிறதுல தொகுதி 1 2 அது மாதிரிட்டு கடைசியா 18 வெளியே இருக்கும். இதுல இங்க பாத்தீங்கன்னா 1 2 மட்டும் பாத்தீங்கன்னா எஸ் பிளாக்னு சொல்லுவோம். இருக்கு பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ரூபிடியம், சீசியம், பிரான்சியம். இது வந்து எஸ் பிளாக்ல 1. இன்னொன்னு 2வது தொகுதி, இது கார உலோகம், இது கார மண் உலோகம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் எஸ் தொகுதி தனிமங்கள் சொல்லுவோம். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரது ஹைட்ரஜன், ப்ளூ கலரா இருக்கு இல்லைங்களா, அதான் முதல் தனிமம். அதுக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா தனிம அட்டவணையிலே முதலில் இடம்பெறும் தனிமம் எதுன்னு கேட்டா ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜனுக்கு பாத்தீங்கன்னா நியூட்ரானே இருக்காது. நியூட்ரான் இல்லாத தனிமம் எதுன்னு கேட்டா ஹைட்ரஜன். ஹைட்ரஜனுக்கு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய டீடைல் சொல்லியிருப்போம். ஹைட்ரஜன் பத்தி எக்ஸ்ட்ரா நிறைய பாயிண்ட் சொல்லிட்டே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அது வந்து எரிபொருள் அதிகமாக பயன்படுது, அதிக கலோரி மதிப்பு கொண்டது, அந்த வானிலை ஆராய்ச்சி பலன்லாம் அதிகமாக பயன்படுது. இதெல்லாம் பார்த்து நிறைய சொல்லிட்டே போகலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க எஸ்ஓதி முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் பாருங்க எஸ்பி டிஎஃப்னு ஆர்டரா இருக்கும். பட் இங்க பாத்தீங்கன்னா எஸ் பக்கத்துல பாத்தீங்கன்னா டி பிளாக் இருக்கும். இது ஃபுல்லா உலோகம். லெஃப்ட் சைடு ஃபுல்லா உலோகம், ரைட் சைடு ஃபுல்லா அலோகம்னு சொல்லுவோம். இந்த அலோகத்துக்கும் உலோகத்துக்கும் இடையில தான் இந்த இடைநிலை தனிமம் இருக்கு. பிளஸுக்கும் மைனஸுக்கும், இந்த பக்கம் பிளஸ் இந்த பக்கம் மைனஸ், சென்ட்ரலுக்கு இருக்கு இடைநிலை தனிமங்கள் சொல்றோம். இந்த ப்ளூ கலர் ஃபுல் ப்ளூ கலர் இருக்குங்களா, பிளஸ் இது வரையும் இந்த லேடர் வரும் பாருங்க. இந்த போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்சனிக், ஆன்டிமனி, டெலூரியம், பொலோனியம், இந்த லேடர் மட்டும் உலோக போலி. எப்படின்னு கேட்டா, இந்த லைட் ஆரஞ்சு கலர் இருக்குங்களா, இந்த இருந்து இந்த லேடர்ல இங்க வரலையும் இது ஃபுல்லா உலோகம். கிட்டத்தட்ட 72 தனிமங்கள் உலோகம் இருக்கும். உலோகங்கள் அதிகமா இந்த தனிம அட்டவணையிலே அதிகமா இடம்பெறுதுன்னா உலோகங்கள் 72 இருக்கும் மொத்தமாவே. அந்த 72 பாத்தீங்கன்னா இங்கிருந்து ஆரம்பிக்கணும். இங்கிருந்து ஆரம்பிச்சு இந்த லேடர் வரும் பாருங்க, ஜிக்ஸாகா இருக்கும். இப்படி இந்த எட்ஜில் வரது ஃபுல்லா இந்த பக்கங்கிற அலோகத்துக்கும் இந்த பக்கங்கிற உலோகத்துக்கும் சென்டரா வரக்கூடிய அந்த லைட் கிரீன் கலர் தான் அது பேர் உலோக போலி. ஏன்னு கேட்டா உலோக பண்பு இருக்கும், அலோக பண்பு இருக்கும், ரெண்டும் இருக்கிறதுனால தான் அதுக்கு பேரு உலோக போலி. மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் சென்டரா இருக்க பேர் வந்து மெட்டலாய்ட்ஸ், அது உலோக போலின்னு சொல்லுவோம். இது எஸ் தொகுதி 2. அது பாருங்க, டி தொகுதியில் பாத்தீங்கன்னா மொத்தமா பாத்தீங்கன்னா எத்தனை கவுண்டிங் பண்ணி பாருங்க, 3ல இருந்து 12 வரை டி தொகுதி, 13ல இருந்து 18 வரை பி தொகுதி. இன்னும் ஒண்ணு இருக்கு பாருங்க, எங்க இருக்குன்னு பாருங்க. இது நீட்டமா இங்க கட் பண்ணி போட்டிருக்காங்க. எங்க எடுத்துருக்காங்க பாருங்க, இந்த கலர் கொஞ்சம் கவனிங்களேன். இங்க 56 இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க 57 to 71 சொல்றாங்க. இந்த பார்ட்ல இருந்து எடுத்து கீழே வச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா லென்த்தியா இருக்கும். ரொம்ப புதுசா ஒரு தனிமம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது 6வது வரிசையில போட்டுருவாங்க. திரும்பவும் 7வது வரிசையில் பாத்தீங்கன்னாக்கா இன்கம்ப்ளீட்டடா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனிமத்தையும் புதுசா கண்டுபிடிக்க இதுல என்டர் பண்ணினா இருப்பாங்க. அது பாருங்க, இந்த உள்ள இருந்து எடுத்ததுனால அதுக்கு பேர் வந்து இடைநிலை தனிமத்துல இருந்து உள்ள எடுத்ததுனால தான் அதுக்கு பேரு உள் இடைநிலை தனிமங்கள்னு பேர் இருக்கு. அதுக்கு பேரு ஹெப் தொகுதின்னு பேரு. ஹெப் தொகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாந்த்ரைடுகள், ஆக்டினைடுகள் 2 தொகுதி இருக்கும். லாந்த்ரைடுல பாத்தீங்கன்னா 15 தனிமம் இருக்கும். ஆக்டினைடுகள் பாத்தீங்கன்னா 15 தனிமம் இருக்கும். மொத்தம் கூட்டினா 30. அந்த 30லும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா இடம்பெறுது எதில் யூஸ் பண்றாங்கன்னு கேட்டாக்கா ஆக்டினைடுகள். இங்க பாருங்க, ஆக்டினைடுகள்ல தோரியம், புரோட்டோனியம், யுரேனியம், நெப்டியூனியம், புளுட்டோனியம் எக்ஸெட்ரா இந்த தனிமங்கள்லாம் பாத்தீங்கன்னா அணு உலையில அதிகமா யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் பாருங்க, இதெல்லாம் நான் மெட்டல். இங்கிருந்து
பிளஸ் இங்க ஒண்ணு பாருங்க, இது வந்து கரெக்டா இருக்கு பூச்சி தொகுதின்னு பேர் இருக்கு. கடைசியா இருக்கிறதுனால 18வது தொகுதி பூச்சி தொகுதி தனிமங்கள். அதுக்கு இன்னொரு பேர் மந்த வாயுக்கள். அதிக எலக்ட்ரான் நாட்டம் அதிகமாக உடையது. ஏன்னு கேட்டா ஃபுல்லா ஃபில்லா இருக்க அந்த கூடு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியாது. சரிங்களா? அது வந்து மந்த வாயுக்கள் சொல்லுவோம். இப்போ ஒவ்வொன்றா பேர் சொல்லணும்னாக்கா பாருங்க, பின்னு இருக்கா, இது போரான். சி இருக்கலாம், இது போரான் ஃபேமிலின்னு பேர் இருக்கு 13வது. 14வதுக்கு கார்பன் ஃபேமிலி. 15வது பாருங்க நைட்ரஜன், அது பேர் நிக்டோஜன் சொல்லுவோம். ஆக்சிஜன் பாருங்க சால்கோஜன்ஸ், அது வந்து 16. 17 பாருங்க, அது வந்து உப்பினிகள், அது வந்து உப்பினிகள் சொல்லுவோம். 17 குளோரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆக்சைன், டென்சைன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க 18வது தான் பூஜ்ய தொகுதி தனிமங்கள். மொத்தமா 18 இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கும். எஸ் தொகுதியில 2, டி தொகுதியில 6, டில 10, ஹேப்ல 15. ஓகே, பாய், தேங்க்யூ.